நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். தேவ தரிசனம் பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாகவும் நாம் நம் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து செபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே பவுலனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான காரியங்களில் ஒன்றை நாம் அறிய இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினாலே எனக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்தார். அவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்ததனால்தான் நான் இப்பொழுது வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிருபை என்பது அதிகாலை ஜெபத்தினால் வெளிப்படுவது என்பதை நாம் பைபிளிலிருந்து வாசிக்கின்றோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் புத்தகத்திலே சொல்லுகின்றார். அதே போல இந்த பவுல் அதிகாலை தோறும் ஜெபத்தில் வளர்ந்தவனாக இருந்ததினால் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தார். ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய ஜனங்களை எல்லாம் சூறையாடி தேவனுடைய சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் தேவ கிருபையினாலே தேவனால் தொடப்பட்டு தேவனால் மீட்கப்பட்டு தேவனுடைய பாத்திரமாக மாற்றப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை சுமக்கிற மனிதனாக, தேவனுடைய ரகசியங்களை சுமந்து கொண்டு தெரிகிற மனிதனாக மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த கிருபையை பவுல் பெற்றிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையை அவன் பலவீனத்திலும் அந்த கிருபை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் பலமுள்ளவனாய் காணப்பட்டான் என்று 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வாசிக்கின்றோம். தேவன் அவனுக்குள் கிருபையை வைத்திருந்ததுனாலே பலவீனங்களோ வியாதிகளோ குறைவுகளோ பவுலை கர்த்தருடைய ஊழியம் செய்யாதபடிக்கு தடை செய்யவில்லை. ஆகையினாலே அவர் தனக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே ஆண்டவருடைய கிருபையை சுமந்து தெரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செம்மையாக ஞானமாக அவர் செய்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 15 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த கிருபை அவருக்கு கிடைத்ததை சொல்லுகிறார். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லுகிறார். அரபி தேசத்துக்கு போய் அவர் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து கிருபையை மேலும் மேலும் பெற்று கொண்டவராய் வந்தார். எபேசியர் 3 அதிகாரம் 7 பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த கிருபையானது எதுவரில் தேவனுடைய சுவிசேஷமாகிய இயேசுவை உலகத்திற்கு அறிவிப்பதாகும். வரம் பெற்றவர்களும் கிருபை பெற்றவர்களும் மாத்திரமே சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இந்த கிருபையினால் பவுல் ஞானத்தையும் வரங்களையும்
தாளந்துகளையும் தரிசனங்களையும் தேவ பலத்தையும் பெற்றிருந்தான். ஞானத்தினால் சத்தியத்தை பிரசங்கிக்கவும் எழுதவும் செய்தான். வரங்களினால் பல தேசத்தில் சுவிசேஷம் அறிவித்தார். அற்புதங்களை நடப்பித்தான். தரிசனங்களினால் ஊழிய ஸ்தலங்களை தெரிந்தெடுத்தான். பலத்தினால் தேவ பலத்தினால் பலவீனத்திலும் தடையில்லாமல் திருப்பணி செய்தான். ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 3:10 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல படித்த, நல்ல விவேகம் உள்ள, நல்ல புத்திசாலியான, காரிய சுத்தி உள்ள ஒரு மனிதன் ஒரு வீட்டை எவ்வளவு அழகாக வடிவமைத்து எவ்வளவு உறுதியாக கட்டுகிறானோ, அதுபோல ஆண்டவருடைய ஊழியத்தை நான் புத்திசாலித்தனமாக தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நுணுக்கமாக நான் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன் என்று பவுல் சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஊழியங்களை, கர்த்தருடைய சபையின் நிர்வாகங்களை புத்திசாலிகளாக இருந்து தேவனுடைய ஞானத்தை பெற்று ஒரு குறைவும் இல்லாமல் அன்றாடம் செம்மையாய் செய்வதற்கு தேவன் நம்மை பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தொடர்ந்து அவர் 3:11 அவர் சொல்லுகிறாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி முலையேற பெற்ற மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியினால் பரிசோதிக்கும். அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நாம் 2 விதங்களில் உழைக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நமது வயிற்றுக்காகவும் நமது குடும்பத்துக்காகவும் நாம் உழைக்க வேண்டும். 2வது, நமது ஆன்மாவுக்காகவும் ஆன்மா சென்று சேரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் இந்த பூமியிலே நாம் உழைக்க வேண்டும். இந்த 2 உழைப்பையும் 2 கண்களைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக செய்வோம் என்றால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். அது நிமித்தமாய் மிகுந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இந்த உழைப்பானது ஜபத்தில் துவங்கி ஜபத்திலே நிலை பெற்றிருக்குமானால் உழைப்பு உயர்வை கொண்டு வரும். ஜபம் இல்லாமல் நாம் உழைப்போமானால் வருத்தம், இழப்புகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், குழப்பங்கள் உண்டாகும். புத்தியுள்ள மனுஷியாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவனே புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறார். அன்றாடம் கர்த்தருடைய சமூகத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவனே புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவனே புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறார். வசனத்தின்படி தியானித்து அதன்படி நடக்க தன்னை தயார்படுத்துகிறவனே புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறார். சங்கீதம் 1:1 இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே,
பவுல் தேவ கிருபையை பெற்று புத்தியுள்ள சிற்பாசாரியை போல கர்த்தருடைய ஊழியத்தை நிலைநிறுத்தினான் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்களும் கூட ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய கிருபையை பெற்று தேவன் எங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கிற உம்முடைய ஊழியத்தின் ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் ஞானமாய் செய்து தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உழைப்புகள் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் எங்களுடைய ஆன்மாவுக்காகவும் இருக்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய பலத்தையும் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய தரிசனத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வரங்களையும் உம்முடைய தாளந்துகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்கென்று இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.